வந்தவாசியில் இன்று புகையில்லா போகி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வந்தவாசி வட்டக்கிளை எக்ஸுனரா மற்றும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி மகளிர் கல்லூரி மற்றும் நகராட்சி இணைந்து புகையில்லா போகி விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு எக்ஸுனரா கிளை தலைவர் மலர் சாதிக் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ப. சீனிவாசன், கேப்டன் பிரபாகரன், வழக்கறிஞர் மணி, பொருளாளர் வி.எல். ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் மா. ரகுபாரதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக நகராட்சி ஆணையர் சோனியா அவர்கள் மற்றும் நகரமன்ற தலைவர் ஜலால், துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், சப் இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன், வருவாய் ஆய்வாளர் வெங்கடேஷ், நகராட்சி மேலாளர் ரவி, சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். கருத்துரைகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் எக்ஸுனரா கிளை நிர்வாகிகள் கா. வாசு, வந்தவாசி வட்டக்கிளை எக்ஸுனரா PRO சி. வினோத்குமார், ஓவிய ஆசிரியர் பார்த்திபன், சு. அகிலன், வந்தை குமரன், கல்லூரி மேலாளர் பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் 100 பேர் பங்கேற்றனர். முன்னதாக புகையில்லா போகி பிளாஸ்டிக் பொருட்களை மற்றும் டயர்களை எரிக்கக்கூடாது என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதியில் வந்தவாசி வட்டை கிளை இயக்குனர் அறிவொளி வெங்கடேசன் நன்றி கூறினார். துணி எல்லாம் கொடுங்க, டயர் எல்லாம் கொடுக்காதீங்க. எல்லாரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டா மட்டும்தான் நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். அதை பார்த்து எல்லாரும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து நகராட்சி மேலாளர் கூறிய ஐயா ரவி அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். நமது நகராட்சி பகுதியில் அனைவரும் புகையில்லா போகி கொண்டாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழிப்புணர்வை கலந்து கொண்டு எக்ஸுனரா குடும்பத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் திருவாளர் ரங்கநாதன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். புகையில்லா பொங்கலை கொண்டாட சார்பில் அழைப்பு அனைவரும் எல்லோருடைய மக்களுடைய ஒத்துழைப்புல புகையில்லா போகியோ கொண்டாடுவோம். டயரு பிளாஸ்டிக் இதெல்லாம் எரிக்காம புகையில்லாமல் கொண்டாடுவோம். பழைய துணிகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்பதை தெரிவித்து நன்றி தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த புகையில்லா போகி நிகழ்வுக்கு வந்தவாசி வட்டாட்சியர் பெருந்தகை அவர்கள் வந்து கலந்து கொள்வதாக இருந்தார். இருப்பினும் மாவட்ட ஆட்சியரின் சட்டம் ஒழுங்கு கூட்டத்திற்கு விரைந்து செல்ல வேண்டி இருப்பதால் அவர் சார்பாக வந்துள்ள வந்தவாசி வருவாய் உள்ளிட்ட ஆய்வாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் வருமாறு. வந்தவாசி நகர பொதுமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று புகையில்லா போகி திருவிழா கொண்டாடுவது எப்படி என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பேரணி. இந்த பேரணி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த போகி என்று வெடிகாலம் இந்த டயர் கொளுத்தட்டு, மரம், பாய், தொடப்பம், பாய துணிங்க, குப்பைங்க, இந்த குப்பைகளாம் திரும்ப குப்பை தொட்டியில போடுங்க. இது மாதிரி கொளுத்தத்தினால அது பொல்யூஷன் மாசுபடுது. அதாவது சூரிய ஒளி அதிகமா ஓசோன்ல ஓட்டை அதிகமா இருந்ததுன்னா நமக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும்.
இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு புகையும் இல்லாம இருந்ததுனால ஓசோன் மண்டலமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து இது மாதிரி புகையெல்லாம் கொடுக்காம நீங்க பாதுகாப்பாக நம்ம பாதுகாப்பா பேரிடர் இல்லாம நல்லா நிம்மதியா வாழ முடியும். அதனால பொதுமக்கள் அனைவரும் வந்து போகி அன்று வெடியால இருந்தது பழைய பொருட்களை கொளுத்தத்தை தவிர்த்து புகையில்லா போகியை கொண்டாடும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதனை தொடர்ந்து மந்தையின் நகரமன்ற துணைத் தலைவர் திரு அன்னைக்கா சீனிவாசன் அவர்கள் அவர் கருத்தினை வழங்குமாறு அன்போடு இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வருகின்ற பொங்கல் திருநாளிலே தமிழுடைய மிக முக்கியமான திருநாள். அந்த திருநாளிலே கொண்டாடப்படுகின்ற போகி திருநாள் நாம் எல்லோரும் பழைய பொருட்களை போட்டு எரித்து அதை நாம் இங்கே காலகாலமாக எடுத்து வருகின்றோம். அதை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அந்த நிகழ்வை தவிர்க்கும் வகையிலே இங்கே நகராட்சி சார்பும் மற்றும் எக்ஸ்ட்ரா சார்பிலும் ஒரு விழிப்புணர்ச்சி பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் இருக்கின்ற பிளாஸ்டிக் கழிவுகளை மற்றும் கழிவுகளை முழுமையாக நகராட்சியுடைய பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் நிச்சயமாக உங்கள் இல்லங்களுக்கு வருவார்கள். நீங்கள் உங்களை கழிவுகளிடம் அழைத்து நகராட்சிக்கு ஒத்துழைப்பு தந்து சுற்றுச்சூழலை காப்பதற்கு நீங்கள் அனைவரும் நீங்கள் துணை புரிவது கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் ஏற்பட்ட எக்ஸ்ட்ரா அவர்கள் நன்றியும் பாடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். எக்ஸ்ட்ரா இன்டர்நேஷனல் குடும்பம் சார்பாக இந்த புகையில்லா போகிய விழிப்புணர்வை தொடர்ந்து நடத்தி கொண்டு இந்த வேளையில் எக்ஸ்னோரா இயக்குநர் திரு வாசு அவர்கள் ஒரு சில கருத்தினை நேரத்தின் அருமைக்கு வந்து வழங்குமாறு அன்போடு வைக்கின்றோம். பசுமை தூய்மையை மையமாக கொண்டு வேர்ல்டு லெவல்ல மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு எக்ஸ்னோரா கிளையினுடைய இந்த புகையில்லா போகி விழிப்புணர்வு ஊர்வலம் 5வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த நிகழ்வில் மாணவ செல்வங்கள், குறிப்பாக ஆண்கள் பெண்கள் புகையில்லா போகியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை அருமையான முறையில் வந்திருந்த சிறப்பாளர்கள் கூடிய விதம் சிறப்பு. அந்த வகையில் நாமும் அவருடன் சேர்ந்து இந்த சிறப்பான புகையில்லா போகியை, பிளாஸ்டிக்கை ஒழித்து புகையில்லா போகியை கொண்டாடுவோம் என்ற இந்த நேரத்தில் ஒரு உறுதிமொழியை ஏற்று சிறப்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸ்னோரா குடும்பமானது மிக சிறப்பாக இந்த புகையில்லா போகியினை கொண்டாடுவதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கின்ற எக்ஸ்னோரா குடும்பத்தினுடைய தலைவர் திரு மலர்சாதிக் அவர்களை ஒரு சில கருத்துக்களை வழங்கி போக்குவரத்து இடையூறாக இருக்குது. ஆகவே ஒரு சில கருத்துக்களை வழங்கி இந்த விழிப்புணர்வு பேரணியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். இப்ப திட உணவுப் பொருள் இல்லாம 25 நாள் வாழ முடியும். திரவ பொருள் உணவுப் பொருள் இல்லாம 5 நாள் வாழ முடியும். ஆனா காற்று இல்லாம ஒரு ஆளால 1 நிமிஷம் 2 நிமிஷம் அது மாதிரி வாழ முடியாது. சோ நாட்கள் கணக்காக இருக்கிற உணவுப் பொருளோட நிமிட கணக்கில் காற்று தான் நமக்கு முக்கியம். சோ இப்ப நீங்க ரப்பரு, டயரு இதெல்லாம் எரிப்பதால் நமது காசு வந்து மாசு அடையுது. சோ அந்த நிலை வரக்கூடாது. காற்று எப்பவுமே நமக்கு தூய்மையா இருக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு.